தவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதும், அது பற்றிய விவாதங்கள் வந்து இந்த எக்ஸிட் போல் வரப்போகிற இன்றைக்கி வந்து அது வந்து பேசுபொருளாக வலைதளங்களில் இருக்கிறதும், அது பற்றின ஒரு ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ். 1967 ஆட்சி பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, மக்களோடு வாழ், மக்களோடு செல், மக்களுடைய பிரச்சனைகளை பார், அதன் பிறகு வந்து ஜெயிச்சு அவங்களுக்கு நல்லது செய். இதுதான் வந்து அண்ணா அவர்களுடைய அடிப்படையான தத்துவம். மக்களோடு இருக்கணும். ஒரு தலைவன் வந்து மக்களோடு இருக்கணும், மக்களோட பயணிக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மக்களுக்கு சேவைகளை செய்யணும். இதுதான் அவருடைய நரேட்டிவ். அறிஞர் அண்ணா அவருடைய இந்த நரேட்டிவ் தான் வந்து திமுக தலைமையிலான கட்சியினுடைய தலைமையும் சரி, தொண்டர்களும் சரி, அதை வந்து கூடுமானவரை அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் இது உருவாகினது வந்து என்னென்னா, மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களுடைய தலைமையில் இது உருவாச்சு. ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது, உண்மையிலே ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அவர் என்ன செய்யணும்னா, மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசி மக்கள் மத்தியில் அவருடைய கொள்கைகளை பரப்பி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வந்ததுமே அவர் வந்து திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து பழிய போடுறதுக்கு ஏற்கனவே தான் அதிமுக இருக்குது. அதுக்கு எதுக்கு தாவேக்கா? ஏற்கனவே நாதாக்கா இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, எதுக்கு நீங்கள் புதுசாக? அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆளை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா, அப்போ அந்த எதிர்ப்பதற்கான காரணம் என்னன்றதை நீங்கள் சொல்லணும்ல. போகிற போக்கில் அடித்து விடும்போது இது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கின்றது. அது வந்து மட்டுமல்லாமல் தாவேக்கா வந்து பிஜேபியினுடைய ஒரு ஊதுகுழல் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அவர் வந்து கடைசி வரை ஒன்றிய அரசை பற்றி ஒரு கேள்வியோ இல்லை மற்ற விஷயங்களோ அவர் கேட்டதே கிடையாது. ரைட். இப்போ வந்து புதிய அரசியல் கட்சியாக அவர் உள்ளார வந்திருக்காரு. அவர் வந்து ஃபேக் நெரேட்டிவை செட் பண்ணுறாரு அப்படின்றது தான் நம்ம முன்னாடி சொன்னோம்னா, மக்களுடைய கூட்டம், மக்களுடைய அபிமானங்கள்லாம் பெற்ற என்டிஆர் அண்டு எம்ஜிஆர் இவங்க 2 பேருமே ஆட்சிக்கு வந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எம்ஜிஆர் திமுக கழகத்தில் இருந்தார். என்டிஆருக்கான அரசியல் படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வந்தாங்க. அதிகபட்சமாக நடிகர்களில் வந்து அதிகமான பர்சன்டேஜில் ஓட்டு வாங்கினது வந்து என்டிஆர் தான். அதன் பிறகு எம்ஜிஆர் திமுகவிலேருந்து பிரிந்து அதுக்கு பிறகு ஒரு 30% ஓட்டு வாங்கினார். அதிலே நீங்கள் வந்து இதை விட அதிகமான மக்கள் செல்வாக்கு கொண்ட சிரஞ்சீவிலேருந்து, பவன் கல்யாண்லேருந்து, அமிதாப் பச்சன், சிவாஜினி இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். இவங்களாம் வந்து ஆட்சிக்கு, அதாவது அரசியலுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாகவே இருந்தது. இதை கூட வந்து வந்து எல்லாம் பேசுவாங்க, கூட்டம்லாம் நிறையா வரும், நான் பேசுனது எல்லாம் ரசித்தாங்க, கஷ்டம் ஓட்டு போடல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், ஆதரவாளர்கள், ரசிகர்கள், அதே நேரத்தில் அஜித் ரசிகர்கள்னு ஒரு குரூப், இந்த 2 குரூப்புமே ஒரு கட்டத்தில் அடிச்சுக்கிச்சு. இணையத்தில் பயங்கர சண்டை. அதன் பிறகு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர், ரஜினி ரசிகர்கள், இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போது இதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இப்போ ரஜினி, அதன் பிறகு அஜித், இப்போ இந்த ரசிகர்கள்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அப்போ அந்த ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இந்த ஓட்டு போடுறதுக்காக வந்து கிளம்பாக்கத்தில் வந்து பஸ்ஸை உள்ள போகலாம் சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட போனவங்க தான் வந்து நிறைய பேர் கதறல்கள் போட்டாங்க. அதுதான் வந்து சமூக வலைதளங்களில் எல்லோரும் பார்க்கும்படியாக ரீட்வீட் செய்யப்பட்டது. இது என்ன நரேட்டிவ்னா, நாங்கள் ஓட்டு போட போனோம், எங்களை வந்து ஓட்டு போடாமல் தடுத்துட்டாங்க, தோற்று போனால் அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அது வந்து நரேட்டிவ் வந்து அவங்க செட் பண்ணுறது தான். அந்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கிளம்பாக்கத்திலேருந்து ஓட்டு போடுறதுக்காக தென் தமிழகத்துக்கு 4 லட்சம் பேர் போகிறாங்க. இந்த 4 லட்சம் பேருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போகிறது தான் போகிறாங்களா? அதில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இருக்க மாட்டாங்களா? அதிமுக கட்சி இருக்க மாட்டாங்களா? திமுக கட்சி சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்களா? மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்களா? 4 லட்சம் பேர் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போகிறதுக்கு போகிறாங்களா? அப்படியான ஒரு நரேட்டிவ் தான் அவங்க வந்து செட் பண்ணாங்க. அதை தான் நம்ம வந்து பொய்ன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வீடியோக்கள் நம்ம கண் முன்னாடி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆமாம்ல தாவேக்கா தான் எல்லாருமே அப்படி தானே அந்த பிம்பத்தை வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க. அதுதான் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இதில் இன்னொன்று என்னென்னா, தாவேக்காவிற்கு ஆதரவான ஓட்டுகள் இருக்கா? இருக்குது.
ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கிறாங்க. அதனால் அது வந்து ஒரு மாயையை வந்து உருவாக்குதுன்றது தான் நிதர்சனமான ஒரு. ஆனால் நம்ம கேட்குற இடங்கள், பார்க்குற இடங்கள், இப்போ நிறைய என்ன சொல்கிறது, சின்ன சின்ன வேலை செய்யக்கூடியவர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் கூட வந்து என் பிள்ளை வந்து தாவேகா ஓட்டு போட சொல்லிச்சு, நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, அவங்க அப்படிலாம் பேசினாலும் கூட, ஆனால் அந்த ஓட்டு பெட்டிக்கு போய் நீங்கள் போடும்போது மனசு மாறி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அதை மாற்றவே முடியாது அவங்களால. அதனால தான் இன்றைய வரை அந்த 30% வச்சிருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கை வந்து ஏதாவது ஒரு வகையில் அதை உடைக்கணுன்றதுக்காக திமுக வச்சிருக்க ஓட் பேங்க் வந்து 30%. அந்த 30% ஏறிடக்கூடாதுன்றது தான் இவங்களுடைய ஒரே எண்ணம் ஓட்டம். அதற்குத்தான் புதுசாக பூச்சாண்டி மாதிரி புது ஆட்கள் எடுத்து வந்து கொடுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வச்சுக்கோங்களேன். இதான் வந்து இதில் இருக்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற விஷயத்துக்கு பேக்கு இதுதான். ஸோ நம்ம பார்க்குற இடங்கள், சொல்கிற இடங்கள், அது இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்ற. நகர்ப்புறங்களில் தாவேகாவுக்கு ஓட்டுகள் விழுந்திருக்கலாம். ஆனால் கிராமப்புறங்களில் இன்னமும் கொள்கை கோட்பாடுகளோடு வாக்களிக்கக்கூடிய பொதுஜனம் நிறைய. இத்தனைக்கும் இவங்களாம் வந்து கொஞ்சம் ஏசி இல்லைனா கூட வந்து இவங்களால் வெயிட் பண்ணியெல்லாம் போட முடியாது. உடனே நடக்கணும். ஆனால் 10 ரூபா டிக்கெட்டுக்கு பல மணி நேரம் வெயிலில் நின்று உதவாங்கி படம் பார்த்தவங்க தான் அவங்க எல்லாமே. இவங்களாம் வந்து டிக்கெட் புக்கிங்லாம் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக போயிடுச்சு. ஆனால் நீங்கள் மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய குதிரை கொம்பான காலகட்டம் அப்போலாம் FDFSல. இன்றைக்கி வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிட்டா போதும், தேட்டரில் போய் ஒரே இல்லை வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன் கணனிமயமாக்கப்பட்டிருக்கு. புரிதுங்களா? ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு அடிபட்டு ஒருத்தன் படம் பார்த்தான்ல, அவனுக்கு தெரியும் கஷ்டம் என்னான்ட்டு. அவன் வந்து தன்னுடைய ஓட்டை சிந்தாமல் சேராமல் அவனுக்கு பிடிச்ச வாக்கு சின்னத்தில் போடுவான். அவனும் தாவேக்காவுக்கு போட்டுருவானா? இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த பக்கம் அஜித் ரசிகர்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கமல் ரசிகர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரஜினி ரசிகர்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சூர்யா ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், இது மாதிரி ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இருக்கும்பொழுது எல்லாருமே தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் இங்கே கேள்வி. புரிதுங்களா? இது இந்த மாயையில் தான் வந்து அவங்க வந்து அப்படியான ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு இளம் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்றதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 30-40 கடந்த கிராமப்புற வாக்காளர்கள், இன்னும் நடுநிலை வாக்காளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதையும் அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஆனால் நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாவில் அதை ரீட்வீட் ஆகி நம்மக்கிட்ட நரேட்டிவ் செட் பண்ண வர்றாங்க எல்லாமே அவங்களுடைய ஓட்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் எக்ஸிட் போலில் வந்து நீங்கள் வந்து என்னென்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்படியே சொல்ல மாட்டீங்க. உள்ளர என்ன நடந்தாலும் வெளியில் வந்து என்ன ஆஃபீஸ் ரூமில் ஏதாவது உதவாங்கன்னா கூட நம்ம வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டோம். பெருமையாக தான் மேனேஜர் சொன்னார்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் வந்து வெளியில் வந்தவங்க, எக்ஸிட் போலில் வந்தவங்க கூட வந்து அப்படி வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இது மட்டும் கிடையாது, இந்த வீடியோக்கள் வந்து முன்னணியில் வரணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வச்சுருக்கிற அந்த பாட் அண்ட் அந்த என்ன சொல்கிறது, அந்த வார் ரூம் சம்திங், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பாருங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய புகழ் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கட்டமைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன பிரச்சனைன்னா, விஜய் அவர்கள் இதை எல்லாமே நம்புறாருன்றதான் வருத்தமான விஷயம். நீங்கள் எப்பயுமே நிதர்சனத்தை நீங்கள் உருவாக்கிக்கவே மாட்டுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ராஜா என்ன பண்ணால், அவன் வந்து என்ன சொல்கிறது, ஆடைகள் மேலே வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம், விதவிதமான ஆடைகள் அணியிறதுல. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் கொடுங்கோலன். அதே நேரத்தில் வந்து மக்களை வந்து பெருசாக வந்து மதிக்கவும் மாட்டான். எதுவாக இருந்தாலும் உடனே வந்து தற்குறித்தனமாக வந்து முடிவெடுத்து என்ன பண்ணுவான்னா காலி பண்ணிடுவான். ஒரு கேஸ் வருது, அவனுக்கு எதிராக எதாவது இருந்தாலும் காலி பண்ணிடுவான். இந்த நேரத்தில் இந்த ராஜாவினுடைய அந்த ஆடை அலங்கார விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 ஏமாற்று பேர் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட அந்த ராஜா கிட்ட வந்து நைச்சியமாக பேசி உங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதாவது கையாலே அளவு எடுக்கிறது இல்லைனோ பண்ணுவானுங்க, ஆனால் ட்ரெஸ்ஸே கிடையாது. பாருங்கள் ராஜா, இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஒருத்தன் பக்கத்தில் இருக்க சொல்ல எல்லாருமே வந்து ஆமாம், ஏன்னா இவன் தான் வந்து ஏதாவது சரியாக இல்லைன்னு சொன்னால் எவனாவது வந்து நம்மளை வந்து காலி பண்ணிட்ட போகிறான், அசிங்கப்படுத்திட போகிறான் அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க. சபையில் இருக்கணும்னு என்ன சொன்னாங்க, ஆமாம் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குனாங்க. ஆனால் ராஜா வந்து மேலே வந்து டாப்பில் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் வந்து நின்னார். புரிதுங்களா? ஸோ ஓகே, இது ஏதோ இருக்குது போல இருக்குது, இவங்க எல்லாம் வந்து நம்மளை வந்து இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியுது இல்லைன்ட்டு. ஆனால் ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு மேக் பண்ணுறவன் என்ன சொல்கிறான், 2 பேருமே இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறான், சபையோர் என்ன சொல்கிறாங்க இருக்குன்றாங்க. ஸோ மறுநாள் வந்து நகர்வலத்துக்கு போகலான்னும் போது நீங்கள் அந்த புது ட்ரெஸ்ஸை எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. இந்த 2
ஆடை வடிவமைப்பாளர் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லாமல் கையாலே சும்மா இப்படிலாம் போட்டு பக்கெல்லாம் போடுற மாதிரி, ஆனால் ஒன்றுமே இல்லை உடம்புல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருமே வெளியில் வந்ததுமே என்ன, ஏன்னா இவர் தான் வந்து கொஞ்சம் அறவை கடாச்சு, எதுக்கு வம்பு, ட்ரெஸ்ஸே இல்லைன்னு எவத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டு சூப்பராக இருக்குன்ட்டானுங்க. ராஜா என்ன பண்ணாருன்னா, ஏறி நகர்வலத்துக்கு சாரட் வண்டியில் உட்காந்துட்டு டகடன்னு போகிறாரு. மக்கள் பெருவெள்ளமாக இருக்குது. அவர் என்ன நினச்சாரு, நல்லா ஆச்சரியமாக பார்க்குறோம். ஓ, இந்த ட்ரெஸ்ஸு தான் சூப்பராக இருக்கு போல இருக்குது, அதான் மக்கள்லாம் நம்மளை பார்க்குறாங்க போல இருக்குன்னு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறார். ஒரு இடத்துல மக்கள் பெருங்கூட்டமாக வரியினு நிற்கும்போது இறங்கிறார். இறங்கி நடக்கிறாரு. ஆன்றாங்க. ஏன்னா ட்ரெஸ் இல்லாமல் போகிறாரு, அம்மன்கிட்டே போய்ட்டுருக்காரு. அப்படின்றாங்க. ஓ, அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கானுங்க போல நம்மளுக்கு வந்த புது ஆளுங்க அப்படின்னு நினச்சி இவர் நடக்கிறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு பையன் சொன்னான், ஐயோ ராஜா வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் அமனை கொண்டியாக நடந்து வராருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் கொல்லுன்னு சிரிக்கும் போது தான் ராஜா தன் ஏமாற்றப்பட்டது தெரிய ஆரம்பிச்சுது. அவமானத்தில் கூனி குறுக்கி போனார். இது கதை. இந்த நானுட்டைல் விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாலே லாலலா ஓன்னு ஒரு படத்தில் அவர் நடக்கும்போதெல்லாம் நெருப்பு வருமே, அந்த வடிவல் நடக்கும்போது அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனால் நம்மளுடைய உயரம் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு என்ன, நம்மளுக்கு சரியாக சொல்லக்கூடிய ஆளை நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். அது காலம் கடந்த பிறகு பெருத்த அவமானங்களை தான் சந்திக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த சின்ன நானிடைல் ஸ்டோரியை நான் சொன்னேன். ஓகேவா? மக்களுக்கு வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கா? இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் சந்தித்த நிறைய இடங்கள்லேயே வந்து மக்கள் அதாவது விஜய்க்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அவருக்கு தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு செகண்ட், அந்த மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, படிச்சிருக்காங்கல்ல, அந்த இடம் அது மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. விஜய் ஆதரவாளர்கள் வந்து கிளம்பாக்கத்தில் பஸ் இல்லாதனால தான் நாங்கள் வந்து ஓட்டு போட முடியலன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது என்னென்னா, நாளைக்கு ஒரு வேளை தோற்று போனால் பஸ்ஸெலாம் அனுப்பாமல் எங்களுக்கு வந்து பழி வாங்கிட்டாங்க. ஏன்னா கரூர் மேட்டரிலே வந்து உதவி செய்ய போனவங்க மேலே வந்து இவங்க வந்து பழிய போட்டாங்க. 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு 7-8 மணிக்கு பேச வர்றவருக்கு வந்து லைட்லாம் எப்படி போட்டுருவாங்க, 12 மணிக்கு பேச வர்றதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி லைட்லாம் போட முடியும்? அப்போ அது ஏற்கனவே திட்டமிட்டு தான் வந்து அவங்க அந்த லைட்லாம் வச்சுருந்துருக்காங்க. சரி, இதை விடுங்க, அதுக்கு பழிய போட்டாங்க. அந்த விஷயத்தை வந்து கமலஹாசன் சொல்கிற மாதிரி வந்து கோர்ட்டு சொல்லும், அவருக்கு என்ன செய்யணுன்றது கோர்ட்டு சொல்லும், அதை விடுங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இவங்க வந்து அடுத்து ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓட்டு பூத்தில் போய் இவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் வந்து சொல்கிறாங்க. கள்ள ஓட்டு நிறைய போட்டாங்க அப்படின்றதும், இந்த சார் வந்ததுக்கப்புறம் கள்ள ஓட்டுன்ற பேச்சை வர முடியாது. அந்த விஷயமே தெரியாமல் சின்ன பசங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து திமுகவினர் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்றத ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படிலாம் போட்டிருந்தா இந்நேரம் பிஜேபி இங்கே வந்திருக்கு, திமுக இங்கே வந்திருக்காது. அந்த ஒரு உண்மையே தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியான ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து அதை வந்து ஆதாரங்கள் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து முன்னணி நடிகர்கள் அனைவருமே குரல் கொடுத்தாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இணையத்தில் அப்படின்ட்டு முன்னணி நடிகர்கள் ரஜினி, கமல்லேருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. ஆனால் விஜய் இந்த விஷயம் குறித்து எந்த ஒரு விஷயமே பேசலை. அதுவே வந்து உடன் இருக்கக்கூடிய சக நடிகர்கள் மத்தியில் வந்து அது வந்து ஒரு என்ன, அது உன் படத்துக்கே நீ வந்து பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய ஆதரவுகள்லாம் வந்து கொடுக்கவே இல்லை. இது வந்து நீங்கள் வந்து வீடியோக்களில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் வச்சுக்கோ. ஏன்னா அவ்வளோ தமிழ் நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பெருசாக அவருக்கு வந்து ஆதரவுகளை வந்து பெருசாக தெரிவிக்கல. அதான் உண்மை. உண்மையிலே இந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து ஜெயிச்சிருக்கலாம். அவர் வந்து ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணியில் இருந்திருந்தால் உண்மையிலேயே வந்து ஜெயிச்சிருக்கலாம். அதை வந்து எடப்பாடி அவர்களும் வந்து அதை வந்து செவிசாய்க்கலை, விஜயும் அதுக்கு வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கல. எடப்பாடியை பொறுத்தவரை தனக்கு எதிரிகளே தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு செங்கோட்டையிலேருந்து பன்னீர்செல்வத்திலேருந்து வெளியே அனுப்பிச்சி வச்சார். இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து நாங்கள் கூட்டுக்கவும் முடியாது, தனித்தே நம்ம நிற்போன்றது எடப்பாடி நினைறார். ஆனால் இவ்வளவு சாதனைகளை செய்த திமுக என்னென்னா, ஒரு 20 கட்சிகளோடு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது, இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அவங்களோட போய் ஈகோ விட்டு இவங்களால் பேச முடியல. அது விஜயும் சரி எடப்பாடியும் சரி அதை செய்யலை. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்றாக இருந்திருந்தால், ஒருவேளை 2 பேரும் ஒன்றாக இருந்தாங்கன்னா விஜயும் அதிமுகவும் கணிசனமான இடங்களை வந்து பிடிச்சிருக்கும். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பை வந்து கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார்
அப்படின்றது என்னன்னா, இவ்வளவு கொள்கை கோட்பாடுகளையே சொல்லாத ஒருத்தவருக்கு வந்து ரசிக மனப்பான்மையில் வந்து படித்தவர்களும் படிக்காதவர்கள் அபிமானம் கொண்டவர்கள் எத்தனை பேர் வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த மே 4 வந்து நம்ம கண்கூடாக கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விஷயமும். அதுக்கு தான் வந்து ஆர்வமாகவே நம்ம இருக்கிறோம். எந்த ஒரு செயலுமே செய்யாமல் ஓய்வுன்னு எடுத்து பிரசார டைமில் கூட ஓய்வுன்னு எடுத்த ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு எப்படி இப்படியான மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, எத்தனை சதவீதம் வாக்களிச்சிருக்காங்க, ஹோமினி தற்குறிசின் தமிழ்நாடு அப்படின்றத வந்து நம்மளால் உணர முடியும். காரணம் என்னென்னா, அரசியல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்ததுமே கையில் கொடுத்து நீ பார்த்துக்காப்பான்னு சொல்கிற இடம் கிடையாது. ஒரு விமானம் ஓட்டுறதுக்கு வந்து எவ்வளோ வந்து பயிற்சி முக்கியமோ, ஒரு விமானத்தை இயக்குவதற்கு ஒரு 250 பேர் பயணிகள் இருக்காங்கன்னா அவங்களை அந்த விமானத்தை இயக்குறதுக்கு எவ்வளோ பயிற்சி முக்கியமோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், பிரதமர் யாருக்காக இருந்தாலும் அந்த பயிற்சியும் விஷயங்களும் இருந்தால் மட்டும்தான் வந்து நாடு முன்னேற்ற பாதையில் செய்யும். இப்போ கூட ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். என்னது, நம்ம உழைச்சாதாம்மா நம்ம சோறு, யார் எக்கெடு கெட்டு போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது என்ன மயிர போவோம் அப்படின்ட்டு அங்கே வந்து எவனோ சண்டை அடிச்சுக்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை டீசல் விலை அதிகமாகுது. அது மட்டும் கிடையாது, கேஸை அவைலபிள் கிடைக்க மாட்டேது. டீ வந்து 10 ரூபா விற்ற டீ வந்து இன்றைக்கி 20 ரூபாய்க்கு போய் நிற்கிது. பால் காய்ச்ச முடியல. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. உழைச்சா மட்டும் போகாது, நம்மளை யார் ஆள்கின்றார்கள் என்ற கவனமும் இருக்கணும். உலக அறிவும் உலக அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்கிறதுலேருந்து மக்களை வந்து என்ன சொல்கிறது, பிரச்சனைகளை நோக்கி அதிகமாக தள்ளிவிடாமல் அவர்களை காப்பதிலும் வந்து அனுபவம் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நம்ம ஆள்பவர்களுக்கு வந்து அனுபவம் கண்டிப்பாக தேவை அப்படின்றதும், இதை வந்து இந்த மே 4 கிடைக்கக்கூடிய வாக்குகள் அது எப்படி வந்து போயிருக்கு போன்றதை வந்து நம்ம இன்னும் வந்து மே 4 பிறகு இன்னும் இந்த மாதிரி வீடியோவில் வந்து தெளிவாக பேசுவோம். பட் நல்ல வாய்ப்புகளை வந்து விஜய் அவர்கள் வந்து விட்டுட்டார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம். எனிவே மே 4 பிறகு வந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. அதையும் வந்து ஒரு வீடியோவாக தனியாக அடுத்த வீடியோவில் போடுறேன். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு எங்களோட நன்றி. இந்த வீடியோவை வந்து பார்த்து ரசித்து நீங்கள் இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய விரோதங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.